பேஷண்ட் கிட்ட நாங்கள் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். 8 ஹவர்ஸ் அவங்க வந்து எங்கள் மூஞ்சியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களாம் வந்து ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ சும்மா வருவாங்க, ப்ரொசீஜர் டைமில் போயிடுவாங்க. பட் நாங்கள் A to Z கூடிய இருக்கிறதால அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதால அந்த நெகட்டிவ் ரோல் வருது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இல்லை எப்போலேருந்து நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய நியூஸ் நிறைய நாடகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சீரியல்லையும் சரி மூவிஸ்லையும் சரி நர்சஸை வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவாக காட்டுறது, தப்பாக காட்டுறது இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்பவே தவறு. இப்ப வரைக்கும் எங்களோட என் ஏஜ்ல இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்னப்பா ஃபீமேல் நர்ஸ் அங்க இருப்பாங்க, நீ அவங்க கூட ஜாலியா இருப்ப. ஃபீமேல் டாக்டர்ஸ் இருப்பாங்க, நீ அவங்க கூட நிறைய ஜெர்சி பேசிட்டு வருவ. ஆமா, அது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நர்சிங் ப்ரொஃபஷன்ல வந்து ஆக்சுவலா ஒரு நேமுக்கு நான் ஒரு மேல் நர்ஸ், அவங்க ஒரு ஃபீமேல் நர்ஸ்னாலும் இங்க ஜெண்டரே கிடையாது. ஏன்னா